தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கப் போவதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பை மிகப்பெரிய அளவிலான ஏமாற்றத்தை தான் தேடித்தரும். அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தையும் தற்பொழுது கூட்டணியில் இணைத்துவிட்டால் எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் திமுக இழக்கக்கூடிய நிலைமைக்கு உருவாகும். 2011ஆம் ஆண்டு எதிர்க்கட்சி அந்தஸ்தை திமுக இழந்தது விஜயகாந்த் அவர்களால் தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே நிலைமைதான் தற்பொழுது ஸ்டாலின் அவர்களுக்கும் நடக்கும் விஜய் அவர்களால் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. சுமார் 50 தொகுதிகள் வரை திமுக ஒட்டுமொத்தமாக மக்களிடம் ஏமாற்றத்தை கூறி பொய்யான வாக்குறுதிகளை கூறி வெற்றியடைந்து விட்டது. பல தொகுதிகளையும் 2016க்கு பிறகு 2021ஆம் ஆண்டிலும் வெற்றியடைந்து ஆட்சியையும் கைப்பற்றியது. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் அது நடக்காது. ஏனென்றால் 60 தொகுதிகள் வரை தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவுடன் பேரம் பேசி வருகிறது. இதில் 45 முதல் 50 தொகுதிகளை இறுதியாக கேட்டு அனுமதி வழங்கப்பட்டால் நிச்சயமாக அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கும் தயாராகும். ஏனென்றால் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒரே ஒரு அரசியல் எதிரி திமுக தான் என்றும் திமுகவின் ஆட்சியே கலைப்பதற்குத்தான் அரசியலுக்கு வந்ததாகவும் விஜய் அவர்கள் மாநாட்டிலேயே தெரிவித்திருந்தார். தற்பொழுது அதிமுகவுடன் கூட்டணி வைப்பது நல்லதா என்று கேட்டால் நிச்சயமாக நல்லதுதான். திமுக ஆட்சியை இழக்கும். அதற்கு பிறகு அதிமுகவின் சார்பாக துணை முதல்வராக கூட விஜய் அவர்கள் தேர்வு செய்யப்படலாம். ஏனென்றால் தொகுதிகளை பொறுத்தளவிற்குத்தான் துணை முதல்வராகவோ அல்லது அமைச்சராகவோ எதிர்க்கட்சி தலைவராகவோ நியமனம் செய்யப்படலாம் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. விஜய் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கலாமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.